இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல. அதுக்குள்ளயுமா? இப்படி வந்து சொல்ற மாரி தான், இந்தியா ஸ்ரீலங்கா டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் ஆறதுக்கு முன்னாடியே 2 டீமுக்கும் மாத்தி மாத்தி இன்ஜுரி ஆக்கிட்டு இருக்குங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம். ஆல்ரெடி வந்து இந்த டெஸ்ட் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணும்போதே பும்ரா, சாய் சுதர்ஷன் வந்து அவங்களோட ஃபிட்னஸ பொறுத்து தான் அவங்க விளையாடுவாங்களா இல்லையா அப்படின்றது தெரியும்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. சரி எப்படியும் இன்ஜுரில இருந்து மீண்டு வந்து விளையாண்டுருவாங்கன்னு பார்த்தா, பும்ரா இன்ஜுரில இருந்து ரெக்கவர் ஆகாதனால அவருக்கு பதில் அக்கும் நபி வந்து விளையாட போறாரு. அதே மாதிரி நம்மளோட தமிழக வீரர் சாய் சுதர்ஷனுக்கு பதிலா சர்ஃப்ராஸ் கான் வந்து களமிறங்க போறாரு. சரி இவங்களுக்கு தான் வந்து இன்ஜுரின்னு பார்த்தா, இன்னொரு பக்கம் நம்மளோட கேப்டன் சுப்மன் கில்லுக்கும் வந்து இன்ஜுரியா தாங்க வந்து இருந்திருக்கு. ஆனா அவர் அதுல இருந்து மீண்டு வந்து இன்னைக்கு பேட்டிங் பண்ண வந்துட்டாரு. அதுக்கப்புறம் அவருக்கு மேட்ச் வரைக்கும் பாலில் பட்டு இன்ஜுரி ஆகாம இருக்கணுங்க. சுப்மன் கில்லுக்கும் இன்ஜுரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் நமக்கு ரொம்ப சிரமமா வந்து போயிடும். அதனால இப்ப நம்ம இந்தியன் டீமுக்கு இந்த அளவுக்கு இன்ஜுரி கன்சர்ன்ஸ் வந்து இருக்கு. சரி நம்ம இந்தியன் டீமுக்கு தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்னு பார்த்தா, இன்னொரு பக்கம் ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டீமுக்கும் அதே கதை தாங்க. ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸான பத்தும் நிசங்கா, குசால் மெண்டிஸ் இவங்க 2 பேருக்குமே வந்து இன்ஜுரினால இவங்க 2 பேருமே வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச வந்து ஸ்கிப் பண்றாங்க. அதுலயே வந்து பாத்தீங்கன்னா, குசால் மெண்டிஸ் வந்து எல்பிஎல் விளையாடும்போது அவருக்கு இன்ஜுரி ஏற்பட்டனால, அவர் ஓவராலா இந்த டெஸ்ட் சீரிஸே வந்து ஸ்கிப் பண்றாரு. 2 டெஸ்ட் மேட்ச்லயுமே வந்து அவர் விளையாட போறதில்ல. இன்னொரு பக்கம் பத்தும் நிசங்கா வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல மட்டும் விளையாட போறதில்ல. மேபி அவர் 2வது டெஸ்ட் மேட்ச்ல விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது வந்து ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டீமுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவா மாறி இருக்குங்க. ஏன்னா பத்தும் நிசங்கா, குசால் மெண்டிஸ் இந்த 2 பிளேயர்ஸுமே முக்கியமான பிளேயர்ஸ். இவங்க 2 பேரும் இல்லாம ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டீம் வந்து எப்படி சமாளிக்க போறாங்க அப்படின்றது வந்து தெரியல. ஆனா இந்த ஒரு டெஸ்ட் சீரிஸ் ஸ்ரீலங்காக்கு முக்கியமோ இல்லையோ, நம்ம இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியங்க. ஏன்னா இந்த டெஸ்ட் சீரிஸ்ல வின் பண்ணாதான் நம்ம WTC ஃபைனலுக்கு போறத பத்தி நினைச்சு கூட பார்க்க முடியும். இந்த டெஸ்ட் சீரிஸ்ல மட்டும் மண்ண கவிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் WTC ஃபைனல் கனவை அடியோட மறந்துட வேண்டியதான். அதனால இந்தியன் கிரிக்கெட் ஃபேன்ஸ் என்ன விரும்புறாங்க அப்படின்னா, நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது, எப்படியாவது ஸ்ரீலங்காவை 2 டெஸ்ட் மேட்ச்லயே வீழ்த்தி இந்த டெஸ்ட் சீரிஸை வின் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள கனவு கண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த கனவை நம்ம இந்தியன் டீம் நினைவாக்குறாங்களா இல்லையா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.